டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். தமிழக அரசு பணிகளில் நம்ம பதவி கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான தேர்வுகள் டிஎன்பிசி எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், இப்போ சமீபத்தில் நடந்த யூஜிடிஆர்பி, இது எல்லாத்துலேயுமே தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழில் தகுதி பெற்றால் மட்டுமே நம்ம மெயின் சப்ஜெக்டில் நம்மளோட பேப்பரவே அப்போ தான் கரெக்ஷனே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வை எளிதாக்கும் வகையில் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் இந்த முதல் வீடியோ 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 மொழியில் அன்னை மொழியே அப்படிங்கிற செய்யுளில் இருக்கிற முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். அப்போ நான் எனக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறத விட புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு புக்கை உங்களுடைய கைப்பட குறிப்புகளை எழுதி உங்களுடைய கைப்பட முக்கியமானதை அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த பேஜில் எங்கே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வர உரைநடை ரொம்ப பெரிதாக இருக்கிறதுனால அதில் தனித்தனி வீடியோஸை பார்க்கலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். அன்னை மொழியே இதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லும் பொழுது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ சமீபத்தில் நடந்த யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10th இருக்கிற 10th தமிழ்லேருந்து தான் கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம 10ஆம் வகுப்பு தமிழில் பார்க்குறோம். அந்த வகையில் அன்னை மொழியே பாடல் பாவலரேறு பெருஞ்சித்திரனால் இயற்றப்பட்டது. இப்போ இது ஒரு கொஸ்டின் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்னன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது சச்சிதானந்தன் அவர்கள். இது ஒரு கொஸ்டின் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருக்கு வர இவர் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து 20 தலைப்பில் உள்ள பாடல்கள், தமிழ்தாய் வாழ்த்து, முத்தூற்றும் யாண்டும், இது கேட்டிருந்தாங்க, யூஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லும்போது இந்த பகுதி கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்புலேருந்து எடுத்துக்கிறாங்க. 2 தலைப்புகளுக்கு தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்லிட்டு முந்துற்றோம் யாடம் 2 இருக்குது, அதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அவர் இதழ்கள் என்னென்ன இதழ்கள் நடத்தினா தென்மொழி தமிழ் சிட்டு, அந்த இதழ்களின் வாயிலாக தன்னுடைய தமிழ் உணர்வை உலகம் எங்கும் பரப்பியவர் ஒரு பாயிண்ட்டு. அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் என்பதாகும். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படித்துள்ளார். அப்போ அவர் படித்துள்ள நூல்கள் யாவைன்னு சொல்லும்போது இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை, இது 1 மார்க். இது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. அப்போ திருக்குறள் மெய்ப்பொருளுரையை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்லலாம். அல்லது தமிழுக்கு கருவூலமாய் அமைவது எதுன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. நன்றி.